ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சோலார் ஆஃப் கிரிட், அதாவது பேட்ரி வச்ச சிஸ்டம் பற்றி பேச போகிறேங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இந்த சிஸ்டமில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கிளாரிட்டி இன்னுமே நிறைய தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டமில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கிளியராக தெரிஞ்சாலே இந்த சிஸ்டத்தை நம்ம எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஐடியா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடச்சிருங்க. ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணும்போதுமே நம்ம லோடுக்கு, அதாவது எலக்ட்ரிக்கல் லோடுக்கு வந்து சப்ளை கொடுக்கும். இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லேயே நமக்கு இன்வெர்டர்ஸ் கிடச்சிட்டு இருக்குங்க. பட் மேஜராக இருக்க ஒரு 4 ட்ராபேக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், லிமிட்டட் லோட்ஸ். ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் பேட்டரி வச்சு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஒரு வீட்டில் இருக்க எல்லா லோடுமே கனெக்ட் பண்ண முடியாதுங்க. எக்ஸாம்பிள், லைட், ஃபேன், டிவி, ஃப்ரிட்ஜு, தென் போர்வெல் பம்ப் செட் மோட்டர்ஸ் இருக்கலாம், ஏர் கண்டிஷனிங் யூனிட்ஸ் இருக்கலாம், வாஷிங் மிஷின்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் வந்து இருக்கலாங்க. அப்படி நிறைய லோடு இருக்கும்போது ஒரு பேட்டரி வச்ச சிஸ்டம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ண முடியாது. பட் ஹையர் கெப்பாசிட்டியில் ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஷியோராக நம்மளால் சப்ளை பண்ண முடியும். ஆனால் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா இதுக்கு அதிகப்படியான பேட்டரியும் இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகமாகவே தேவைப்படுங்க. செகண்ட் பாயிண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக்கான லோடுக்கு மட்டும்தான் நம்ம சோலார் கனெக்ட் பண்ணுறோம் ஆஃப் கிரிட்ல அப்படிங்கும்போது பேக்கப் பவர்ஸும் அந்த லோடில் இருந்தால் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள், லைட், ஃபேன், டிவி, ஃப்ரிட்ஜு, சிசிடிவி, இந்த ஒரு 5 லோடுக்கு மட்டும்தான் நம்ம சோலார் ஆஃப் கிரிட் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா பவர் ஷட் டவுன் பீரியடில் இந்த சிஸ்டம் மட்டும்தான் நமக்கு வந்து சோலார் மூலமாக பேக்கப் கொடுத்துட்டு இருக்குமே தவிர இதிலிருந்து மற்ற லோட்ஸ் எல்லாமே இபியோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கனால ஷட் டவுன் பீரியடில் அந்த சிஸ்டமும் உங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்க. ஸோ சோலார் போட்டும் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட், மெயின்டெனன்ஸ். கண்டிப்பாக ஒரு பேட்டரி சிஸ்டமாக இருக்கிறதுனால இதோட மெயின்டெனன்ஸ் பார்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டியூப்லர் பேட்டரி, எஸ்பெஷலி டியூப்லர் பேட்டரி சிஸ்டமாக போயிட்டீங்க அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அது லோ பேட்டரி மோடுக்கு போயிட்டுருக்கும். இது உங்கள் சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் இபியிலிருந்து அதிகப்படியாக சார்ஜ் ஆகிறது மூலமாகவும் திரும்பவும் உங்களோட கரண்ட் பில்லை அதிகப்படுத்தி கொடுத்துருங்க. 4வது பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நீங்கள் சோலார் மூலமாக சேவ் பண்ண பணத்தை ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் புது பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணுறதுல செலவு பண்ணிடுவீங்க. அப்போ த்ரூ அவுட் த இயர் நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சோலார் மூலமாக மாதம் மாதம் நம்ம சேவ் பண்ணுற ஒரு அமௌண்ட்டை சோலார் பேட்டரியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிடும். அப்போ நமக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெனிஃபிட் லெவல் ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால தான் நாம் வந்து சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்குங்க. பட் ஆஃப் கிரிட் சிஸ்டமை ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.